ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்று பழங்குடியின மாணவிகள் 2 பேர் சாதனை படைத்துள்ளனர். திருச்சி என்ஐடியில் சேரவுள்ள மாணவிகளை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். செய்தியாளர்கள் சங்கர், சதீஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. ஐஐடி, என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் சேர நடத்தப்படும் ஜேஇஇ தேர்வில் தமிழ்நாட்டிலேயே முதல் மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி சுகன்யா சாதனை படைத்துள்ளார். கல்வராயன்மலை வேளம்பட்டு கிராமத்தில் அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்த சுகன்யா ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்று 60 ஆண்டுகளுக்கு பின் திருச்சி என்ஐடியில் பழங்குடியின பெண் கல்வி பயிலும் வாய்ப்பை பெற்றுள்ளார். மருத்துவராகும் கனவோடு நீட் தேர்விற்கு விண்ணப்பித்ததாகவும் அதில் தோற்றாலும் ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி எனவும் நெகிழ்ந்துள்ளார் சுகன்யா. எங்கள் அப்பா அம்மாவுக்காக இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற சூழ்நிலையில் தான் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு படித்து நல்லா பெருமை சேர்த்து கொடுத்தேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இதேபோல திருச்சி மாவட்டம் பச்சைமலை வண்ணாடு ஊராட்சியை சேர்ந்த சின்ன இலுப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ரோகிணி 73.8 மதிப்பெண்களுடன் திருச்சி என்ஐடியில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார். ரோகிணியின் தந்தை மதியழகன் கேரளாவில் கூலி வேலையும் தாயார் வசந்தி விவசாயம் பார்த்து வரும் நிலையில் அரசு உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்து ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். இது குறித்து மாணவி ரோகிணி கூறுகையில், ஹாஸ்டல் வசதி இல்லை, கரண்ட் வசதி, லைப்ரரி, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் எந்த வசதியுமே இல்லை, டீச்சர்ஸ் வசதி அதுவும் இல்லை. இன்னும் இந்த வசதி எல்லாமே இருந்துச்சுன்னா இன்னும் பிள்ளைங்க நல்லா படித்து மாதிரி நிறைய எக்ஸாம் வச்சாங்கன்னா அதில் பிள்ளைங்க எழுதி இன்னும் பெரிய ஆளாக பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க ஆகும். ரோகிணியின் ஆசிரியை சுமதியிடம் பேசினோம். பிள்ளைகளுக்கு சிறப்பு வகுப்புகள் எல்லாமே எடுத்தோம். அதனுடைய பலனா இவளுடைய வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். இந்த வெற்றி எங்களுக்கு மென்மேலும் இன்னும் நிறைய மாணவர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை எங்களுக்குள்ள கொடுக்குது. பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த 2 மாணவிகள் என்ஐடியில் இணைவது அந்த சமூக மக்களை பெருமையடைய வைத்துள்ளதோடு பல்வேறு தரப்பினரும் 2 மாணவிகளை பாராட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.